என்னன்னா, கடைக்கு போயிட்டு வர்ற வழியில கீழ ரோட்ல கிடந்தது. இத விக்கிறதுன்னு தான் நெனச்சேன். ஆனா இது வெள்ளி வெள்ளி கொலுசு. ஒண்ணு மட்டும். ஊக்கு கழண்டிட்டு அது ரன்னிங்ல பைக்ல போம்போதோ, இல்ல நடக்கும்போதோ விட்டுட்டு இருக்காங்க கீழ. நான் எதார்ச்சியா தான் எடுத்தேன். பக்கத்துல கேட்டேன் யாரும் ரெஸ்பான்ஸ் பண்ணல. அதனால நானே எடுத்துட்டு வந்துட்டேன். இத பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, சின்ன வயசுலருந்து இப்போ வரைக்குமே நெறைய மிஸ் பண்ணியிருக்காங்க. அது கோல்டா இருக்கட்டும், இல்ல சில்வரா இருக்கட்டும், இல்ல ஒரு விக்கிறதா இருக்கட்டும், எது இந்த மாரி நெறைய ஐட்டம் மிஸ் பண்ணியிருக்கேன். ஒரு 4த் படிக்கும்போது ஸ்கூல்லேருந்து டூர் கூட்டு போனாங்க. அப்போ நான் கோல்டு கம்மல் போட்டிருந்தேன். ஆ எல்லாரும் பசங்கலாம் விக்கிறது கம்மலு, நெக்லஸ் வாங்கி போடுறத பார்த்துட்டு எனக்கும் ஆசை வந்ததுனால கோல்டு கழட்டி பர்ஸ்ல வச்சுட்டு விக்கிறது வாங்கி போட்டுருந்தேன். அது எப்படி மிஸ் ஆச்சுன்னே தெரியல. அந்த கோல்டு கம்மல் தொலைஞ்சிச்சு. அது 1/4 சவரம். இப்போ அதோட ரேட் எவ்வளோன்னு உங்களுக்கே தெரியும். அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 8த் படிக்கும்போது நோஸ் ரிங் மூக்குத்தியோட திருகாணி தொலைச்சுட்டேன். அதுக்கப்புறமா கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா என் பொண்ணோட கம்மலோட திருகாணி. அதுக்கப்புறம் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி வேளாங்கண்ணிக்கு போயிருந்தோம். அப்போ என் பையனோட வெள்ளி அரணா கொடியோட ஊக்கு அது தொலைஞ்சிச்சு. ஏதோ ஒண்ணு இப்ப எனக்கு தெரிஞ்சது மட்டும் தான் சொல்றேன். ஆனா நம்மளுக்கு தெரியாம ஏதோ ஒண்ணு நம்ம லைஃப்ல நெறைய ஒரு வேல்யூபிளான ஒரு பொருள மிஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். எவ்ளோ பேரோட லைஃப்ல இந்த சின்ன வெள்ளி கொலுசு வாங்கி போடுற அளவு கூட வீட்டு சூழ்நிலை இல்லாம இருக்கு. ஆனா, இது வந்து வாங்கி போட்டவங்க என்ன நெலைமையில இத வாங்கியிருப்பாங்கன்னும் என்னால புரிஞ்சுக்க முடியல. இது ஒரு காலேஜ் பொண்ணு சின்ன சின்னதா காசு சேர்த்து வச்சு, சிறு சிறுக சேர்த்து வச்சும் எடுத்திருக்கலாம். இல்ல அவங்க ஹஸ்பண்ட் எடுத்து குடுத்துருக்கலாம். இல்ல வேற யாராச்சும் அவங்க ஹஸ்பண்ட் எடுத்து குடுத்துருக்கலாம். இல்ல அவங்க அம்மா, அப்பா எடுத்து குடுத்துருக்கலாம். ஒரு மெமரியாவும் இது இருந்திருக்கும். இது யாரு மிஸ் பண்ணான்னு தெரியல. ஆனா, இது ஒரு வேள அவங்களுக்கு ஒரு முக்கியமான ஒண்ணா இருந்தா அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. அது மட்டும் கன்ஃபார்மா தெரியும். உங்களோட ஒரு திங்ஸ் ஒரு வேல்யூபிளா இருக்கு. இல்ல ஒரு மெமரியா இருக்கு. அத நீங்க டெய்லியும் ரொட்டீனா அத யூஸ் பண்ற மாரி இருக்குன்னா, அத ஒரு டைம் டெய்லியுமே செக் பண்ணிக்கோங்க. இன்னும் கொஞ்சம் டைட் பண்ணிக்கோங்க. இதுலயும் என்ன கொடுமன்னா, இன்னும் நெறைய பேரோட சூழ்நிலை ஒரு சின்ன குண்டு மணி அளவுக்கு மூக்குத்தி போட கூட வசதி இல்லாமயும் இருக்காங்க. அவங்க அவங்க நெலைமையெல்லாம் யோசிச்சு பார்க்கும்போது, எங்க வீட்லயுமே அந்த நெலைமையில தான் இருக்காங்க. அந்த நெலைமையில இருந்து தான் நானுமே வந்தேன். அதனால எனக்கு இது வந்து பார்க்கறதுக்கு ஒரு சின்ன ஜஸ்ட் ஒரு வெள்ளி கொலுசு தானே அப்படிங்கிற மாரி தோணும். ஆனா இது வந்து இதோட அரும வந்து இது இல்லாதவங்களுக்கு தான் தெரியும். எனக்கு இந்த அரும எனக்கு தெரியும். ஏன்னா இது இல்லாத காலத்துல இருந்து கூட நான் வந்திருக்கேன். இது பார்த்து வாங்குனா இந்த மாரி கொலுசு வாங்கணும் அப்படின்னு பார்த்து பார்த்து ஏங்கியிருக்கேன் நானு. ஸோ எனக்கு இதோட அரும கண்டிப்பா தெரியும்.